ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஜினியர் வீடியோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னலாம் வந்து பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவிலேருந்து அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து எந்த மாதிரி வந்து கிளியராக பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சைட் விசிட்டிங் அண்ட் பிளானிங். அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சைட் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் வீடு கட்டுறதுக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைட் விசிட்டிங். அதாவது நீங்கள் வந்து ஒரு சைட்டு வந்து உங்கள் கையில் வந்து வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளைண்ட் வந்து உங்ககிட்ட, நீங்கள் ஒரு இன்ஜினியர் உங்ககிட்ட வந்து அந்த சைட் பிளானை வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த இடத்துல நான் வந்து வீடு கட்ட போகிறேன் அப்படின்றாரு. உடனே நீங்கள் வந்து அந்த பிளானை வச்சு இமீடியட்டாலாம் நீங்கள் வந்து பிளான் போட முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த சைட்டை வந்து விசிட் பண்ணணும். அந்த சைட்டை விசிட் பண்ணதுக்கப்புறம் அந்த சைட்டை சுற்றி பக்கத்தில் வேறு ஏதாவது வீடு இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பில்டிங்ஸ் இருக்கா, அது மாதிரியெல்லாம் செக் பண்ணணும். அதாவது நீங்கள் கட்டப்போகிற இடத்த சைடுலேயும் வேறு ஏதாவது பில்டிங்ஸ் இருக்கா, ஏன்னா நீங்கள் வந்து அது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் தான் அதுக்கேற்ற மாதிரி அந்த வீட்டுக்கு வந்து எப்படியெல்லாம் வென்டிலேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து பிளான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் சைட் விசிட்டிங் வந்து ஒரு பில்டிங் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி, இல்லாட்டி ஒரு பிளான் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் எ இன்ஜினியராக வந்து இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேவை அப்படின்னா கிளைண்ட்டை கூட கூட்டு போய் நீங்கள் வந்து திரும்ப வந்து சைட் விசிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி அங்கேயே வச்சு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைரெக்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க. அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப்பு வந்து பிளானிங்க்கு வந்து போகலாம். இந்த டிராயிங் அண்டு பிளானிங்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சைட்டை வந்து விசிட் பண்ணிட்டோம். அந்த விசிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, நீங்களும் கிளைண்ட்டும் வந்து உட்காந்து ஃபஸ்ட்டு வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சைட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த இடத்துல வென்டிலேஷன் வந்து இந்த மாதிரி வரும், ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து விண்டோ வைக்கலாம், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வரும், இந்த இடத்துல வந்து பாத்ரூம் வைக்கலாம் அப்படின்ட்டு. அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி, ப்ளஸ் சில கஸ்டமர் வந்து வாஸ்துப்படி கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த வாஸ்தையும் பார்த்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து போட்டு கொடுக்கணும். அது மாதிரி போட்டு கொடுக்குறது, சப்போஸ் நீங்கள் ஒரு கிளைண்ட்டாக இருக்கீங்க, இந்த கிளைண்ட்டாக இருந்துக்கிட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் இன்ஜினியர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணி எனக்கு இந்த இடத்துல தான் வந்து பாத்ரூம் வரணும், இந்த இடத்துல வந்து எனக்கு பெட்ரூம் வரணும், எனக்கு வாஸ்துப்படி கிச்சன் இங்கே தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, அந்த இன்ஜினியர் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து போட்டு கொடுப்பாரு டிராயிங். உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்டு எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் அதை கொண்டு போய் டைரெக்டாக எங்கே கொண்டு போகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கான்ட்ராக்டர்கிட்டையோ, நீங்கள் வந்து கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்க போனீங்கன்னா கான்ட்ராக்டர், அப்படி இல்லையா நீங்கள் வந்து டெய்லி வேஜஸ் லேபர் கான்ட்ராக்ட் மெத்தடில் கொடுக்க போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, சரி பண்ணிடலாம், இதுக்கு வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட் வரைக்கும் ஆகும். இல்லை உங்களுக்கு எஸ்டிமேஷன் தெரியணும் அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் வந்து இன்ஜினியர்கிட்டே கேட்டு வாங்கிடலாம். அவரே வந்து ஒரு எஸ்டிமேஷனாக இவ்வளோ தான் ஆகும்னு சொல்லுவார். நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இதுதாங்க வந்து சைட் விசிட்டிங் அண்டு வந்து பிளானிங் அண்டு டிராயிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து அதுக்கு அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.